அனைவருக்கும் வணக்கம். மே 15 அதாவது வைகாசி 1 அப்படின்னால மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது. ஏன்னா முருகன் பிறந்த அந்த வைகாசி அப்படிங்கிறது, வைகாசி மாதத்துல நம்ம முருகப்பெருமான் பிறந்தார், அதாவது விசாக நட்சத்திரத்தில். அதனால் அது பெருமையாக கொண்டாடப்படுற மிக முக்கியமான நாள் தான் இந்த விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாள். அந்த மாதம் தான் இந்த வைகாசி மாதம். அதனால தான் அந்த மாதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதே போல் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெறக்கூடிய முக்கியமான காலகட்டம் தான் இந்த வைகாசி மாதம். இது பார்த்திங்கனாக்கா விஷ்ணுபதி புண்ணிய காலம், அதாவது விஷ்ணு பகவான் வழிபடக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நன்னாளாக இந்த வெள்ளிக்கிழமையே வருது. இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னால சுக்கிர பகவானுக்கு மிக உகந்த நாள், வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருது. அதே போல் விஷ்ணுபதி புண்ணிய காலம், விஷ்ணு பகவானை வழிபடுறதுக்கும் நல்ல ஒரு மிகச்சிறந்த நாளாக அந்த நாள் வர்றதுனால அன்றைய தினத்தை நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அந்த புண்ணியமும் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாரையே சாரும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட லைக் அண்ட் கமெண்ட்டை எனக்கு போடுங்க. வாங்க இப்போ இந்த முக்கியமான வெள்ளிக்கிழமையில் வருகிற இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இரவு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பூஜை புனஸ்காரங்கள் மற்றும் வழிபாட்டு முறையை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற இந்த விஷ்ணு பகவானுக்கு மிக உகந்த நாளான இன்று காலையிலே 1 to 10:30 இந்த மணிக்குள்ளேயே உங்களுக்கு அந்த நல்ல நேரம், அந்த நேரம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். இருந்தாலும் அன்னைக்கு முழுக்க செய்கிற அந்த வழிபாடு, அதை மிஸ் பண்ணிட்டவங்களுக்கு அன்னைக்கு முழுக்க செய்கிற அந்த வழிபாடு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அன்னைக்கு இரவு வரைக்கும் நம்ம அந்த வழிபாடை செய்யலாங்க. அந்த விஷ்ணு பகவானை வழிபடுறதும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதும் நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். அதனால் அந்த நேரத்தை தவற விட்டுட்டேன் அப்படின்னு மட்டும், அந்த 9 மணி நேரத்தை நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் கவலையப்படாதீங்க. அதே போல் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால உங்களுக்கு சுக்கிரை ஹோரை வரும். சுக்கிரை ஹோரை அப்படிங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. அதனால் இந்த 8 to 9 அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. இந்த 8 to 9 நீங்கள் செய்கிற இந்த முக்கியமான வழிபாடு, எளிய வழிபாடு உங்களை கோடீஸ்வர யோகத்தில் கொண்டு போய் சேர்க்குங்க. நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும். எவ்வளவு கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும், எவ்வளவு வறுமையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும், எவ்வளவு கடன்களில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த ஒரு எளிய வழிபாடு நல்ல ஒரு மேம்பாட்டு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு எளிய வழிபாட்டு முறை தாங்க. அதுவும் இந்த சுக்கிரஹோரையில், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இந்த சுக்கிரஹோரையில் நம்ம இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமும் சேர்ந்து வர இந்த நாளில் செய்கிறதுனால விஷ்ணு பகவானோட அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு சுக்கிர பகவானோட அருளும் சேர்ந்து நமக்கு கிடைக்குங்க. அதனால தான் நம்ம இந்த வழிபாடை 8 to 9 இரவு, இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இரவு 8 to 9 மறக்காமல் இந்த எளிய வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சுடுங்க. ஒரே ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க, இல்லை மஞ்சள் துணி. வெள்ளை துணியில் மஞ்சள் கூட நினச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் 1 ரூபாய் காயின், கொஞ்சமாக பச்சை கற்பூரம், 1 ஏலக்காய், 1 கிராம்பு, இது அப்படியே நீங்கள் ஒரு முடிச்சா போட்டு மகாலட்சுமி தாயாரோட பாதத்தில் வச்சுருங்க. ஏன் இதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த அத்தனை பொருள்களும் நமக்கு தன தானியத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, ஆகர்ஷண சக்தியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த 1 ரூபாய் நாணயத்தை நம்ம வைக்கிறதுனால மகாலட்சுமியோட அனுக்கிரகமும் விஷ்ணு பகவானோட அனுக்கிரகமும் சுக்கிர பகவானோட அனுக்கிரகமும் சேர்ந்து கிடைக்கும். அதே போல் அந்த 8 to 9 இந்த சுக்கிர ஹோரையில் நம்ம பண்ணுறதுனால இந்த பிரபஞ்சமும் நம்மளோட குலதெய்வமும் சேர்ந்து நமக்கு அருள் புரியுங்க. அதனால தான் அந்த 8 to 9 சுக்கிர ஹோரையை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சு, உங்கள் காதில் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி தாங்க. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்ணில் படும். அதனால் இந்த நேரத்தை மறக்காமல் 8 to 9 நீங்கள் கால நேரத்தை மிஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த 8 to 9 நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வெள்ளிக்கிழமை, அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள், சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிர ஹோரை எல்லாம் சேர்ந்து வர்றதுனால இந்த வழிபாட்டு முறை நீங்கள் செய்யுங்க. மிகச்சிறிய சிறந்த எளிய ஒரு பரிகாரம் தான். இதை செஞ்சு நீங்கள் மகாலட்சுமி தாயாரோட பாதத்தில் வச்சுட்டு, எனக்கு விரைவில் கடன்கள் தீர வேண்டும், நல்ல நிலைமைக்கு வர வேண்டும்,
கோடி கடனும் அடைந்து நல்ல நிலைமைக்கு பெரிய அளவில் நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேண்டுதல்களை வைங்க. நல்ல தன தானியம் சேர வேண்டும், நகை நட்டுகள் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கோரிக்கைகளை வைங்க. அது இந்த சுக்கிர ஹோரையில் நீங்கள் இந்த முடிச்சை வைக்கும் பொழுது கண்டிப்பாக பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் இந்த பொருள்களுக்கு இருக்குது. அது பணத்தை ஈர்த்து கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் உங்கள் பூஜை புனஸ்காரம்லாம் முடிச்சுட்டு இரவு முழுவதும் மகாலட்சுமி தாயாரோட பாதத்திலே அப்படியே இருக்கட்டும். இதை காலையில் நீங்கள் தூங்கி எழுந்து குளித்து முடிச்சுட்டு சுத்தமாக வந்து நீங்கள் பூஜை அறையில் நீங்கள் உங்களோட வழிபாடை செஞ்சுட்டு இதை முடிச்சு எடுத்துகிட்டு போய் உங்களோட பீரோவில், அதாவது நீங்கள் எங்கே பணம் வச்சு எடுப்பீங்களோ அங்கே வச்சுருங்க. இது வந்து அத்தனை பொருள்களும் நல்ல ஒரு நறுமணம் மிகுந்தது. நறுமணம் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி விஷ்ணு பகவானுக்கும் இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய் எல்லாமே விஷ்ணு பகவானுக்கும் உகந்தது. அதனால் இன்றைக்கி முக்கியமாக அந்த சுக்கிர ஹோரையில் நம்ம செய்கிறதுனால 3 கடவுளோட அருளும் சேர்ந்து கிடைக்கும். அதே போல் குலதெய்வத்தின் அருளும் பிரபஞ்சத்தினோட அருளும் நமக்கு இந்த சுக்கிர ஹோரையில் செய்கிறதுனால அனைத்து நமக்கு சேர்ந்து கிடைக்குங்க. அதனால் ஒரு நம்பிக்கையோடு நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு வந்து நல்லதாகவே நடக்கும். அதனால் நம்பிக்கையோடு இந்த எளிய பரிகாரத்தை வழிபாடை நீங்கள் செய்யுங்க. நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். கடன்கள் அடைந்து கூடிய விரைவிலேயே நல்ல ஒரு வளமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த வழிபாடை செய்யுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.